ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமந்திகா புட்டிக். நான் இன்னைக்கு பேசிக் ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுங்கிறத காமிக்க போறேன். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல் லென்த், ஆர்ம் ரவுண்ட், பைசப் ரவுண்ட். ஸோ பைசப் ரவுண்ட்ன்றது கையோட சுற்றளவு. நம்ம எது வரைக்கும் நம்ம லென்த் வைக்கிறோமோ அங்க நம்ம கையோட சுற்றளவு எடுக்கிறது. ஸோ வாங்க நான் அதை எப்படி மெஷர் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். டேப் வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இது போல இந்த ஷோல்டரோட டிப், இந்த டிப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரையும் 3.5 inches, 2ல இருந்து 3.5 inches வரது பேரு கேப் ஸ்லீவ். அதோட அந்த லென்த் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே டேப் வச்சு சுத்தி எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்லீவ். செகண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ். இது 6ல இருந்து 7 inches கிட்ட வரும். இது ஷார்ட் ஸ்லீவ். அங்க ஒரு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அண்ட் எல்போ ஸ்லீவ், நம்மளோட கையோட முட்டி கிட்ட வரைக்கும் நம்ம லென்த் வச்சு எடுக்கிறது தான் எல்போ ஸ்லீவ். அது சுத்தி எடுத்தீங்கன்னா அதோட சுற்றளவு பயாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். இது 16 inchesக்கு உங்களுக்கு வரும். 16 inches கிட்ட 17 inches அந்த மாதிரி ஒரு 1 to 2 inches கிட்ட உங்களுக்கு டிஃபரா வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற சுற்றளவை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லீவ். இந்த ஃபுல் ஸ்லீவும் 3/4 ஸ்லீவும் எடுக்கும் போது கைய எல் ஷேப்ல வச்சுதான் நம்ம எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு துணி இங்க நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இங்க மடக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சுற்றளவும் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லா ஸ்லீவுக்குமே காமனா ஒரே விஷயம் ஆர்ம் ரவுண்ட். ஆர்ம் ரவுண்டுங்கிறது இந்த ஷோல்டரோட டிப்ல இருந்து நம்ம அந்த அக்கலை சுத்தி எடுக்கிறது தான் ஆர்ம் ரவுண்டு. சோ இந்த 3 மெஷர்மெண்ட் தேவை நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்றதுக்கு. வாங்க இப்ப 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். 3/4 ஸ்லீவ் என்னோட லென்த் பாத்தீங்கன்னா 16 inches. நான் கீழே 1 inchesக்கு மடிக்க விட்டுறேன். அதுக்கப்புறம் 16 inches மார்க் பண்றேன். 16 inches பிளஸ் 1/2 inches நான் மார்க் பண்றேன். சோ டோட்டலா என்னோட லென்த் பாத்தீங்கன்னா 17.5 inches கிட்ட வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேப் லென்த்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஆர்மோல் வந்து இறக்கும். அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3/4 ஸ்லீவ்க்கும் ஃபுல் ஸ்லீவ்க்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஒன்னு இருக்கு. அதுதான் 3.5 inches. 3.5 inches நீங்க வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப கையோட சுற்றளவு, நம்ம கை சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா 10 inches. அதை 2ஆல டிவைட் பண்ணா 5 inches பிளஸ் 1/4 inches ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்காக 1.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க ஆர்ம் ரவுண்ட், என்னோட ஆர்ம் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 16 inches பிளஸ் 16 inches நான் 2ஆல டிவைட் பண்ணி மைனஸ் 1/4 inches பண்றேன். சோ அப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 7.75 வரும். 7.75 என்னோட ஆர்ம் ரவுண்ட். சோ நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 1.5 inches நான் கொடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு அத 2ஆ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னு 2ஆ டிவைட் பண்ணி அந்த பாயிண்ட் நீங்க இங்க வைக்கிறீங்க. 7 inches வந்தது. சோ நான் 3.5 inches இங்க மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஜாயின் பண்றேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நான் ஜாயின் பண்றேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 1/2 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கர்வ் ஷேப் வரையலாம். இந்த ஷேப் வரையறது எப்படின்னு தெரியாததுனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன்.
ஸோ இந்த பாயிண்ட் போடாட்டியும் பரவாயில்ல. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இதுல என்னோட ஆர்ம் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 16 இன்ச்சஸ். நான் 1/4 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி தான் நான் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சஸ் தாராளமா என்னோட மெஷர்மெண்ட் வந்துடும். பாருங்க, எனக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் லூஸா வருது. நீங்க லூஸ் கொஞ்சம் போட்டாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் 3/4 ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட்டுக்கு உள்வெட்டு வெட்டணும். அது எப்படின்றது மார்க் பண்றது சொல்லிடுறேன். ஸோ இங்கேருந்து 3.5 inch இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1 inches அதில் கம்மி பண்ணிட்டு 3 inches 2.5 inches வச்சு நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த 2 inches கிட்ட வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆழமா 1/2 inches கிட்ட உள்ள கட் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்கதான் உங்களுக்கு அதிகப்படியா வேணுமே தவிர இந்த இடத்துல நீங்க கட் பண்ணக்கூடாது. பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஷார்ட் ஸ்லீவ். ஷார்ட் ஸ்லீவ் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஷார்ட் ஸ்லீவோட லென்த் 6 inches. நான் 1 inches இங்க ஃபோல்டிங்காக விடுறேன். கீழே நம்ம கை மடிச்சு தைக்கிறதுக்காக நான் 1 inches மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 7 inches மார்க் பண்றேன். சாரி, 6 inches plus 1/2 inches 6.5 inches மார்க் பண்றேன். ஸோ 6.5 inches நான் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சஸ் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 6.5 inchesக்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேப்போட ஹைட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அது பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் அதை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பிளஸ் 1/2 inches கூட்டி நீங்க இந்த பார்க்கும்போது இந்த கேப் ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்னோட செஸ்ட் பாத்தீங்கன்னா 38 inches. 38 inches நான் 12ஆல டிவைட் பண்றேன். 12ஆல டிவைட் பண்ணி பிளஸ் 1/2 inches ஆட் பண்றேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3.5 inches கிட்ட வரும். ஸோ நம்ம இப்படியும் கேப்போட லென்த் கண்டுபிடிக்கலாம். 3.5 inches வரும். இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையோட சுற்றளவு கீழே 13 inches கிட்ட வரும் எனக்கு. அதை நான் 2ஆல டிவைட் பண்றேன். 6.5 வரும். பிளஸ் 1/4 inches நான்
லூசிங்காக ஆட் பண்றேன். ஸோ 6.25 வரும். நான் சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆர்ம் ரவுண்ட் 16 இன்ச்சஸ். நான் அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சஸ் வரும். அதை நான் 1/4 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி 7.25 வைக்கிறேன். இந்த இடத்துல 7.25 வச்சு மார்க் பண்றேன். மார்க் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதும் இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது ஷேப் வரையறதுக்கான இன்னொரு மெத்தட். இது இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த பிரெஞ்ச் கர்வ் வச்சுதான் நான் இந்த ஷேப் வரைய போறேன். இப்போ நான் இங்க இருந்து இது வரைக்கும் என்னோட 7.25 பாயிண்ட நான் இங்க இதுல இந்த பிரெஞ்ச் கர்வ்ல மார்க் பண்றேன். சோ இங்க வருது. நான் இந்த ஆல்ரெடி நான் பாயிண்ட் போட்டிருக்கேன். இங்க வருது. நான் இந்த பாயிண்ட இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டா வச்சு இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த கார்னர்ல வச்சு இந்த கார்னர்ல ஆல்ரெடி இங்க பாயிண்ட் போட்டிருக்கேன். அந்த கார்னர்ல இந்த கார்னர் வச்சு இப்படி ஷேப் மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷேப் இத ஆப்போசிட்டா இப்படி கொண்டு போயிட்டு நான் இந்த லைன் இங்க வந்து போட்டிருக்கேன். இந்த ஆர்ம் ரவுண்டோட கையோட சுற்றளவுக்கு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சஸ்க்கும் லைன் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க லைன் போட்டுட்டோம். இத ஆப்போசிட்ல இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்கேல் எட்ஜ்ல இருக்க இந்த பாயிண்டோட எட்ஜ்லயும் இந்த மார்க்கிங் இந்த லைனோட எட்ஜ்லயும் இருக்க மாதிரி பார்த்து இப்படி இப்படி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சோ இத நீங்க இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் இப்படி கொண்டு வந்து இப்படி நீங்க மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பேக் ஷேப் 1/2 இன்ச்சஸ் நீங்க மேல ஏத்தி நீங்க இப்படி மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஷேப் இது, பேக் இது ஃப்ரண்ட். இந்த மாதிரி மெத்தட்லயே நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வரையறதுக்கு ஈஸியா வரும். இந்த பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சுக்கலாம். இப்ப கட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பிளவுஸோட சேர்த்து அட்டாச் பண்ணாம இது ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு இந்த கைக்கு அட்டாச் பண்ணிட்டு பாடியை அட்டாச் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அந்த இதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். இதுல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி ஸ்லீவ் தனியா பாடி தனியா அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கை ரொம்ப அழகா வரும். இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ கேப் ஸ்லீவ் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். கேப் ஸ்லீவ்
3.5 inches தான் லென்த் இருக்கணும். நான் அதுக்கு முன்னாடி 1 inches கிட்ட ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் இன்ச்சஸ் ஃபோல்டிங் மார்க் பண்ணிட்டு 3 inches ஹைட் வைக்கிறேன். பிளஸ் 1/2 inches மார்க் பண்றேன். இப்போ இதோட கேப் ஹைட் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. இப்போ 3 inchesக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 inches இருந்தா போதும். அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாலும் இல்ல ரொம்ப கேப்போட ஹைட்டை வச்சாலும் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வராது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த கேப் ஸ்லீவ்ங்கிறது லூஸா இருக்கும். கீழே கொஞ்சம் தூக்குன மாதிரி பார்க்க அழகா தெரியும். அதுக்காக தான் நம்ம கம்மியா வைக்கிறோம் இந்த இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா கையோட சுற்றளவு, என்னோட கேப் சுற்றளவு பாத்தீங்கன்னா 14 inches வரும். நான் அதுல பிளஸ் ஆட் பண்றேன். 14 inches வரும். அதை நான் 7 டிவைட் பண்ணி 7 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஆர்ம் சுற்றளவு பாத்தீங்கன்னா 7.25. சோ நான் அதையும் சேம் ஆர்ம் ரவுண்ட் மட்டும் நம்ம எப்படி எந்த கையா இருந்தாலும் சேமா தான் வைப்போம். சோ அந்த 7.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மட்டும் நான் 7 inches வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேப் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் பண்ண போது எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இங்க இருந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும் அது டிவைடட் 2. இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும் அது டிவைடட் 2. எனக்கு 3.25 வருது. சோ நான் அந்த 3.25க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து 1/2 inches வரும். அது நான் இப்படி மார்க் பண்ணி கர்வ் வரைகிறேன். இப்படி ரவுண்ட் ஷேப்ஸ் கர்வ் வரைகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கையோட சுற்றளவுக்கு இதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் கிளாத் 1.5 inches சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்றேன். இவ்வளவுதான் கேப் ஸ்லீவ். இப்போ கேப் ஸ்லீவ் நான் 1 inches நான் ஃபோல்டிங்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட லென்த் 3 inches பிளஸ் 1/2 inches ஆட் பண்ணி இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன், இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த கேப் லென்த் என்னோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1.25. அதுவும் இந்த லைன் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்னோட ஆர்ம் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 7.25. இங்க இருந்து இது வரைக்கும் என்னோட ஆர்ம் பாயிண்ட் வைக்கிறேன். சோ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும் அதை நான் டிவைட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். 2ஆல டிவைட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். அதுக்கு இங்க இருந்து ஒரு 1/2 inches மார்க் லைன் போட்டு இப்படி நான் கர்வ் வரைகிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரண்ட் கர்வ் நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க, நான் ஃப்ரண்ட் ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் மட்டும் வெட்டுறேன். இவ்வளவுதான். இது டிஃபரன்ஸ் தெரியும். இவ்வளவுதான். இப்போ நான் கேப் ஸ்லீவ் எப்படி பண்றது, கேப் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் எல்லாம் எப்படி பண்றதுங்கிறது தான். இப்ப பாத்தீங்கன்னா கேப் ஸ்லீவ், ஷார்ட் ஸ்லீவ் அண்ட் 3/4 ஸ்லீவ் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.